வணக்கம். மத்திய மற்றும் மாநில கூட்டுறங்கி அதாவது டிசிசிபி அப்புறம் எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது ஏஜ் லிமிட் என்ன வச்சுருக்காங்க, கல்வி தகுதி நம்ம யாரெல்லாம் படித்தவங்கன்னா இது எலிஜிபிள் இருக்கும். அப்புறம் டிசிஎம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் 2024 வைக்கல, 2025 இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. ஸோ அதற்காகத்தான் இன்றைய காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜும் போய்கிட்டு இருக்குது January 7 அதுக்கான டீட்டெயில்ஸும் கடைசியில் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்தோன்னா அது வயது பார்த்திங்கன்னா அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவினர்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. சரிங்களா, 18 வயது இருந்தால் போதும். எதுக்கு யாருக்கு ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஓசி ஓப்பன் காம்படிஷனில் வராங்கள்ல அவங்களுக்கு மட்டும்தான் அது ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீறு மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்பிலை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு யாருக்குமே வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் பிசி, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, முஸ்லீம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. யாருக்கு இருக்குன்னா ஓப்பன் காம்படிஷனில் வர்றவங்க. சரிங்களா, அது இடஒதுக்கீடே இல்லாத பிரிவினருக்கு மட்டும்தான் அது 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. அனைத்து இனத்தை சேர்ந்த ஆதரவிட்ட விதவை, அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ கேட்டகரியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லா ஓசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயது வரம்பு இல்லை. அது ஓசியை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயதுக்கும், ஓசியை சேர்ந்த அது ஓப்பன் காம்படிஷன் வர்ற மாற்றுத்திறனாளிக்கு 42 வயது வரைக்கும் இந்த ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ மற்றபடி யாருக்குமே ஏஜ் லிமிட்டை பற்றி கவலை வேண்டாம். ஓகே, அப்புறம் கல்வி தகுதி என்னங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வியாக இருக்கும். கல்வி தகுதி பார்த்துடலாம். அது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, ஸோ எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கரஸ்பாண்டன்ஸாலும் சரி, ரெகுலராக சரி, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, டிகிரியில் பெர்சன்டேஜ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினருக்கும் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் பள்ளி இறுதித் தேர்வும் மேல்நிலைக் கல்வியும் முறையாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இது எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவில் சொல்கிறாங்க. வைக்கலாம். மற்றபடி எனி டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் என்ன வேணும் அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. வேறு டிசிஎம் கோர்ஸுக்கு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இந்த கோஆப்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ப்ளஸ் என்னது சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி, அது ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் அவங்களே. அது டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க, ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைகுந்தா மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம், பிகாம் ஹானர்ஸ் கூட்டுறவு. சரிங்க, பிகாம் ஹானர்ஸ் கூட்டுறவு வைக்கலாம். எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, பல்வேறு மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டு கூட்டுறவியல் முதுநிலை பட்டப்படிப்பு, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் அது புக் கீப்பிங், அக்கௌண்டிங்கும் பேங்கிங்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங்கும் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பிகாம் கூட்டுறவு படித்தாலும் எக்ஸ்ட்ரா புக் கீப்பிங்கு, பேங்கிங்கு, கோஆப்ரேஷன், தணிக்கை, ஆடிட்டிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே பிகாம் மட்டும் கூட்டுறவு தனியாக படித்தவங்களுக்கு. சரிங்களா, இதுதான் அவங்க எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கரஸ்பாண்டனில் படிக்கிறீங்க, இல்லை ரெகுலராக இப்போ தான் டிசிஎம் படிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழ் போனாபைட் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனம் பெற்று சமர்ப்பிக்கணும். இப்போ நீங்கள் தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எதில் டிசிஎம் கோர்ஸ்லேயோ இல்லை ஹையர் டிப்ளமோ கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போனாபைடு சர்டிஃபிகேட் வச்சு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது கடந்த முந்தைய நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்ம சொல்கிறோங்க. ஸோ நம்ம 2025க்கு இந்த நம்ம எப்போ நோட்டிஃபிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இயர் மாற்றிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம். எனி டிகிரி போதும். ப்ளஸ் கோஆப்டிவ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அது டிசிஎம்மோ ஹையர் டிப்ளமோவோ இப்போ கரண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்.
ஓகே. ஸோ இதில் வந்து எல்லோரும் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஜனவரி எண்டோ பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே கன்ஃபார்மாக நமக்கான நோட்டிஃபிகேஷன் வரத்தாங்க போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஜனவரி 7 வந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆஃபரில் தான் இப்போ நியூ இயர்க்காக கொடுத்துட்டுருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் சொல்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கோஆப்டிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து கோஆப்டிக் சப்ஜெக்ட்டுக்கு வந்து மொத்தம் 100 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கான 2 வால்யூம் புக்கு வந்து உங்களுக்கு குரியர் அனுப்பிச்சிருவோம். அப்புறம் 50க்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் கவர்டு டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபரில் தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்லிடுறேன். கோஆப்டி புக் வால்யூம் 1 வால்யூம் 2 ஹார்ட் காப்பி வந்து குரியரில் சென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஐஎன்எம் இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக வந்துடும். அதே போல் சயின்ஸு, ஆப்டிடியூடு, மேக்ஸு, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து 50க்கு மேற்பட்ட டெஸ்ட்டு. அதே போல் வந்து யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கிளாஸ் எடுப்போம். அதோட பிடிஎஃப் வந்துடும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்புறம் பர்சனல் ப்ரிப்பரேஷன் கைடன்ஸும் நம்ம அகாடமி மூலமாக கொடுத்துட்றோம். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதாங்க நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் வந்து நம்ம 7ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து நம்ம மார்ச் எண்டு வரைக்குமே ஷெடியூல் போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அப்புறம் வந்து நம்ம கோஆப்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லேருந்து பேஜ் நம்பர் வைஸாக போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 2 நாள் டைம் கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ என்னோட ஜாயின் பண்ணுறவங்க என்ன சொல்லுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் படிக்க முடியாட்டி நான் கொடுக்குற அன்றைக்கி 100 கொஷின் வருதா 100 கொஷின் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாலும் கூட நீங்கள் இந்த டெஸ்ட் பேஸ் முடிகிற அளவுக்கு ஒரு 4000 கொஷின் அண்ட் ஆன்சர் படிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த பக்காவாக ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 6 to 10 அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதே போல் வந்து கோஆப்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற புக்கில் இருந்துமே 2 வால்யூம் புக்கு கொடுக்குறோம். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 மெயின் கோஆப்டிவ் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் முதற்கொண்டு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்துடும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நோட்டுக்கு சாட் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், சேம்பிள் பேஜஸ் அனுப்புகிறோம். நீங்கள் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரி 7 தாங்க நம்ம லாஸ்ட் டெஸ்ட் பேஜ் ஷெடியூலாக கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்குமே ஷெடியூல் போட்டிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருந்து தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்சுட்டு வரதே தெரியாது. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு நாள் தான் டெஸ்ட்டு வைக்கிறோம். அதனால் ஈஸியாக வந்து உங்களால் படிச்சுக்க முடியும். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.